ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி அதில் புளியை கரைச்சி அதை வச்சுக்கோங்க. தனியாக புளியை கரைச்சிட்டு அந்த சக்கையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதே புளி கரைச்சலில் கொஞ்சம் தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதையும் கரைச்சி வச்சுக்கோங்க. அதிலே உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க மிளகாத்தூள் கூடயே. அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற மண் சட்டி எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் வடவத்தை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, நீங்கள் வச்சுருக்க காய்கறி எதாக இருந்தாலும் அதில் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 கிண்டிட்டு நீங்கள் புளி கரைச்சல் வச்சுருக்கீங்களா, மிளகாத்தூள் புளி, அதை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதை போட்டதுக்கப்புறமா இதில் வெள்ளை கொண்டக்கடலையும் அப்புறம் கருணக்கிழங்கையும் அதில் போடுறாங்க. அதுக்கப்புறம் 4 முட்டை எடுத்து போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு தேவைன்னா கருணக்கிழங்கும் அந்த கொண்டக்கடலையும் வேணும்னா போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டோன்னே தட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு அரை மணி நேரம் சென்று இதேமாதிரி கொதிச்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைன்னா வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் அதில் உள்ள முட்டையெல்லாம் உரித்து அதிலே போட்டுக்கலாம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, கருணக்கிழங்கு கொண்டக்கடலை போட்ட புளிக்குழம்பு சூப்பராக இருந்துச்சுங்க.